வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் உள்ள 6 மிகப்பெரிய கடற்கரைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும், அதனால ஒரு லைக்கை பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஆறாவதாக நாம் சென்னையில் பார்க்க போகும் கடற்கரை புலிகாட் கடற்கரை. சென்னையிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர பிரதேசத்தின் எல்லையில் அமைந்துள்ள புலிகாட் கடற்கரை புலிகாட் ஏரிக்கு அருகில் அமைந்துள்ளது. இது ஒரு அழகான, அமைதியான, மக்களால் அறியப்படாத ஒரு கடற்கரையாக உள்ளது. இந்த கடற்கரையின் சிறப்பம்சமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்தியாவில் 2வது பெரிய உப்பு நீர் ஏரியான புலிகாட் ஏரிக்கு அருகில் இந்த கடற்கரை அமைந்துள்ளது. பறவை ஆர்வலர்களுக்கு இந்த இடம் ஒரு அட்டகாசமான இடம். இங்கு பல வகையான வலசை பறவைகளை பார்க்க முடியும். கூட்ட நெரிச்சல் இல்லாத, அமைதியை விரும்புவோருக்கு ஏற்ற இடம். அது மட்டுமல்லாமல் புலிகாட் ஏரியில் டச்சுக்காரர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பல வகையான கட்டிடங்கள் மற்றும் இடுகாடுகளை பார்க்க முடியும். ஆதலால் வரலாற்றை விரும்புவோருக்கும் ஏற்ற இடமாக உள்ளது. 5வதாக நாம் சென்னையில் பார்க்க போகும் கடற்கரை திருவான்மியூர் கடற்கரை. திருவான்மியூர் கடற்கரை உள்ளூர் வாசிகளால் நன்கு அறியப்பட்ட கடற்கரையாக உள்ளது. இந்த கடற்கரை எலியட்ஸ் கடற்கரை போலவே அமைதியான மற்றும் கூட்ட நெரிச்சல் இல்லாத சூழலை உருவாக்குவதால் இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவரையும் ஈர்க்கிறது. மெரினா கடற்கரையை விட குறைவான கூட்டம் மற்றும் அமைதியான சூழலை கொண்டுள்ள இந்த கடற்கரை நகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ளதால் அனைவராலும் எளிதாக செல்ல முடிகிறது. 4வதாக நமது சென்னையில் பார்க்க போகும் கடற்கரை மாமல்லபுரம் கடற்கரை. சென்னையிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மாமல்லபுரம் கடற்கரை வரலாற்று சிறப்புமிக்க பாறை சிற்பங்களுக்கும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட வரலாற்று தலங்களுக்கும் பெயர் பெற்றது. இந்த கடற்கரையை வெறும் கடற்கரையாக கூறி புறம் தள்ளிவிட முடியாது. அதையும் தாண்டி கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாமல்லபுரம் கடற்கரை விளங்குகிறது. வரலாற்று சின்னங்களான கடற்கரை கோயில், பாண்டவ ரதங்கள், கிருஷ்ணா வெண்ணெய் உருண்டை போன்ற பண்டைய காலத்து சிற்பங்கள் மற்றும் ரதங்கள் கடற்கரைக்கு அருகிலே அமைந்துள்ளது. உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட கைவினை பொருட்கள் மற்றும் சிற்பங்களை மாமல்லபுரம் கடற்கரையில் வாங்க முடியும். 3வதாக சென்னையில் பார்க்க போகும் கடற்கரை கோவளம் கடற்கரை. சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் ஈசிஆர் எனப்படும் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது இந்த கோவளம் கடற்கரை. பண்டைய காலத்தில் டச்சுக்காரர்களின் டச்சு துறைமுக மையமாக இந்த கடற்கரை விளங்கியது. ஒரு சிறிய மீனவ கிராமத்துடன் இணைந்து அழகான மற்றும் அமைதியான சூழலை வழங்குகிறது. 2வதாக நமது சென்னையில் பார்க்க போகும் கடற்கரை எலியட்ஸ் கடற்கரை. சென்னையின் தென்பகுதியில் அடையாறு அருகில் அமைந்துள்ளது எலியட்ஸ் கடற்கரை. இந்த எலியட்ஸ் கடற்கரையை பெசன்ட் நகர் கடற்கரை என்று அழைப்பார்கள். இந்த கடற்கரை மெரினா கடற்கரையை விட சற்று கூட்டம் குறைவாகவும் அமைதியான மற்றும் அழகான சூழலை பெற்றுள்ளதால் இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினர் மத்தியில் மிகவும் புகழ்பெற்றது. இந்த பெசன்ட் நகர் கடற்கரையில் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்மித் சின்னம் உள்ளது. இந்த ஸ்மித் சின்னத்தின் அருகே பல்வேறு தமிழ் திரைப்படங்கள் படமாக்கப்பட்டிருந்தாலும் இந்த இடம் 1930ஆம் ஆண்டில் கடலில் மூழ்கிய ஒரு ஐரோப்பிய மாலுமிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக நமது சென்னையில் பார்க்க போகும் கடற்கரை மெரினா கடற்கரை. இந்த கடற்கரை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் வங்காள விரிகுடா கடலோரம் அமைந்துள்ளது. இந்தியாவில் மிக நீண்ட நகர்ப்புற கடற்கரையாக விளங்கும் மெரினா கடற்கரை உலகிலே 2வது மிக நீண்ட நகர்ப்புற கடற்கரையாக இருக்கிறது. சுமார் 12 கிலோமீட்டர் நீளமுடைய மெரினா கடற்கரை சென்னைக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் கடல் அழகை ரசிப்போருக்கும் இயற்கை விருந்தாக அமைகிறது. மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.